இதற்கிடையே பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ஷபீர். இப்போ ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. பாஜக நினைச்ச மாதிரியே இன்னைக்கு கூட்டத்துல பாமகவை பங்கேற்க வைக்க இருக்கிறாங்க. ஆனால் மாநிலங்களவை இடம் குறித்து எந்த தகவலும் இந்த ஒப்பந்தத்துல சொல்லப்படவில்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் மாநிலங்கள் குறித்து மாநிலங்களவை சீட் கொடுக்கப்படுகிறதா இல்லையா என்பது குறித்து எந்த விதமான ஒரு அறிவிப்பும் அந்த அலையன்ஸ் ஒப்பந்தத்துல இல்ல அப்படின்றது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. மேபி அதை ஒப்பந்தத்துல கமிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர்கள் நினைத்திருக்க கூடும். காரணம் என்னன்னா, பாஜக இன்னைக்கு மாநிலங்களவை கூட்டணி கட்சியினருக்கு கொடுக்கறாங்க, அதுவும் வேறு ஒரு மாநிலத்திலிருந்து கொடுக்கறாங்க அப்படின்னும் போது மற்ற கூட்டணி கட்சியினரும் அந்த டிமாண்டை முன்வைக்க கூடும். ஸோ அதனால ஒரு பெரிய குழப்பம் என்பது இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு ஏற்படும். அந்த நெருக்கடி அப்படின்றது ஏற்படும் கூட்டணி கட்சிகளால. ஸோ அதுக்காக அதை தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா கேள்விகள் கேட்கும் போது கூட பத்திரிகையாளர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் குறித்து கேள்விகள் கேட்கும் போது கூட அதை பற்றி இப்பொழுது பேசுவது இல்லை அப்படின்ற மாதிரி பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கூறியிருக்கிறார். ஸோ அதனால அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இதை முடிவு செய்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது மாநில தலைவர்களோட நடந்த பேச்சுவார்த்தை கிடையாது. பாஜகவுடைய அகில இந்திய தலைவர்களோட நடந்த பேச்சுவார்த்தை. ஸோ அந்த அடிப்படையில அவங்களுக்கு சில உத்தரவாதங்களை கொடுத்திருக்கலாம். அந்த உத்தரவாதங்களை எல்லாம் பாஜக எதிர்வரக்கூடிய காலங்கள்ல நிறைவேற்றுமா அப்படின்றத நாம கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் வரப்போகிறது என்பதை பொறுத்துதான் அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த அந்த ப்ராமிசஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். ஆனால் இதே 10 தொகுதிகள் அப்படின்றது பாமகவுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா ஒரு 10 தொகுதிகள் பாமக போட்டியிடுறாங்கன்னா எந்த பகுதிகளில் பாமக அந்த 10 தொகுதிகளை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்றது நாம கொஞ்சம் பார்க்கணும். அந்த தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளில் அவங்க போட்டியிட போறாங்க அப்படின்றத பார்க்கும்போதுதான் நமக்கு அங்க பாஜகவுக்கு என்ன விதமான செல்வாக்கு இருக்கிறது, பாஜக பாமக கூட்டணியை அமையும் போது அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை அந்த பகுதிகளில் ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு வட மாவட்டங்கள்ல பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு பகுதி. அப்போ இந்த 10 தொகுதிகளும் பாமக வட மாவட்டங்கள்ல மட்டும் நிக்கிறாங்க அப்படின்னும் போது, பாஜக கூட்டணியோட நிக்கிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பாமகவுக்கு தான் அதுல அதிகமான லாபம் இருக்குமே தவிர பாஜகவுக்கு அதுல என்ன லாபம் இருக்க போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு பாஜகவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சியினர், அதாவது டிடிவி ஆக இருக்கட்டும் அல்லது ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், அவர்களுக்கும் வட மாவட்டங்கள்ல என்ன செல்வாக்கு இருக்கிறது, அது எப்படி கன்சாலிடேட் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. சோ அந்த அடிப்படையில பாமக எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வு, இந்த முடிவு என்பது அரசியல் ரீதியாக பாமகவுக்கு வேண்டும் என்றால் பலன் அளிக்கலாமே தவிர அவங்களுடைய ஓட் ஷேர் மற்றவங்களுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரெண்டாவது, பாமகவுக்கு வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் அந்த செல்வாக்கு என்பது இருக்கிறது. இப்ப தென் மாவட்டங்கள்ல இந்த கூட்டணியுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நாம பார்க்கணும். ஏன்னா 10.5% இடஒதுக்கீடு அப்படின்றது கடந்த தேர்தலில் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அது அதிமுகவை பாதித்தது. இம்முறை அது பிஜேபிக்கு எதிராக திரும்புமா அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. சோ அந்த பிரச்சாரங்கள், அங்க இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தினர் இதை எப்படி பார்க்கிறாங்க, இந்த கூட்டணி அமைந்திருப்பதை எப்படி பார்க்கிறாங்க, இதனால தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் என்ன நிகழப்போகிறது என்ன அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. கபீர், நீங்க இப்ப சொன்ன மாதிரி பாமகவுக்கு அவங்க போட்டியிடுற தொகுதிகள்ல அவங்க வாக்கு வங்கி அவங்க வாங்குவாங்க, அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம். அந்த ஓட் ஷேர் எப்படி ஷேர் ஆகும் அப்படின்றீங்க. பட் பொதுவா தமிழகம் முழுக்கவே இந்த குறிப்பிட்ட சமுதாயம் நிறைய இடங்கள்ல பரவி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய வாக்குகள் பாஜகவுக்கு போகும். அப்ப பாஜகவினுடைய ஓட் ஷேர் இது வரைக்கும் நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது மாறும். அவங்களுடைய பெர்சன்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க அக்செப்ட் பண்ணலையா? இன்னொன்னு, கையெழுத்தாகுவதற்கு முன்பாகவும் ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. அப்போ ராமதாஸ் அவர்கள் கன்வின்ஸ் ஆகலையா? இட்ஸ் நாட் கன்வின்சிங் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா? எப்படி பாக்குறீங்க? இப்ப உங்களுக்கு அதாவது ஒரு கூட்டணி அப்படின்றது ஒரு ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பாமக ஒரு கூட்டணிக்கு வராங்க அப்படின்னும் போது
அந்த நாள் என்பது ஒரு பெரிய பரபரப்பாகவும், ஒரு பெரிய ஒரு ஒரு அது ஊடகங்களுடைய ஒட்டுமொத்த பார்வையும் அவர்கள் மீது இருக்கும். அதுவும் வந்து அந்த டைமிங் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, அது பிஎம்கே தான் டிசைட் பண்ணி பண்ணுவாங்க. இந்த 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 அலையன்ஸுடைய இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல தான் அதை செய்திருக்கிறார்கள். அதாவது எப்படியாச்சும் வந்து பாமக தலைவர்கள் இன்று சேலத்துல நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துல பிரதமர் உடைய அந்த பொதுக்கூட்டத்துல பாமக தலைவர்கள் அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும் அப்படின்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த உத்தரவின் அடிப்படையில இந்த கூட்டணி இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் என்பதும் ஒரு நிர்பந்தம் என்பதும் பாமக மீது இருக்கிறது. பாமக என்னை பொறுத்த வரைக்கும் பாமக வந்து அவ்வளவு எளிதாக அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் வந்து ஒரு அழுத்தம் இல்லாமல் அவங்க வந்து இந்த கூட்டணியை வந்து அவங்க இறுதி செய்திருக்க மாட்டார்கள். ஏன்னா எப்பவுமே நாமினேஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் வந்து பாமக அவங்களுடைய வியூகங்களை இன்னும் வந்து எந்த கூட்டணிக்கு போனால் நமக்கு லாபகரமாக அமையும் அப்படின்ற விஷயங்களை வந்து நெகோசியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் பிஎம்கே உடைய ஸ்டைலு. பட் இம்முறை வந்து பாமகவுக்கு ஒரு அழுத்தம் என்பது கூடுதலாக பாஜகவுடைய தேசிய தலைமையில இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல அவங்களுக்கு அந்த உத்தரவாதங்களும் நிறைய கொடுத்திருக்காங்க அப்படின்ற அடிப்படையில தான் இந்த கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. ஆனால் நீங்க கேட்டது போல இது வந்து மற்ற பகுதிகளில் அவங்களுக்கு அந்த ஓட் ஷேரா கன்வெர்ட் ஆகுமா, பிஜேபிக்கு ஓட் ஷேரா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா அது வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த கூட்டணி அமைவது அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு பாமக தொண்டர்கள் மத்தியில இல்ல. அதே அந்த சமுதாயத்தின் மத்தியிலையும் வந்து பாஜகவுடன் கூட்டணி சேருவதை அவங்க பெரிய அளவுக்கு விரும்பவில்லை அப்படின்றதுதான். ஏன்னா டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து அவர் அலசி ஆராய்ஞ்சு அதுல எந்த அளவுக்கு பாமகவுக்கு ஒரு லாபகரமான முடிவாக அது அமையுமோ அதை தான் அவர் எடுப்பார். ஆனால் அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி சேருவதுதான் வந்து இந்த சமயத்துல வந்து ஒரு சரியான அரசியல் நகர்வாக இருக்க முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவாக தெரிகின்ற விஷயம். பட் அதையும் தாண்டி அவர் பாஜக பக்கம் போயிருக்கிறார் அப்படின்னும் போது ஏதோ ஒரு சில கூடுதல் அழுத்தங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் இந்த 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 கூட்டணி அமைந்திருப்பதே பாஜக பாமக கூட்டணி அமைந்திருப்பதே ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் இருக்கு. நீங்க நேற்றைய தினம் நடந்த அந்த கூட்டத்துல கூட பாருங்க, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு உற்சாகமோ பெரிய அளவுக்கு ஒரு ஒரு பரபரப்போ அந்த கூட்டத்துல இல்ல. அங்க போன நிர்வாகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ரொம்ப ஒரு சோகமான மனநிலையில போன மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு கூட இந்த அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் கூட வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல வரல. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதே போல அண்ணாமலை அவர்களும் தான் வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்காங்க. உங்களுக்கு இந்த விவரங்கள் இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பொதுவா சென்னையில நடக்கும், இப்போ தைலாபுரத்துல நடக்குது. இந்த மாதிரி இந்த கூட்டணிக்கான அந்த சூழல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு 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 மாறுபட்ட சூழலாக இருக்கிறது. இது வரைக்கும் வந்து இல்லாத பல்வேறு விஷயங்களை வந்து நாம இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில தான் பார்த்திருக்கோம். உங்களுக்கு தைலாபுரத்துல போய் பாஜக தலைவர்கள் சந்தித்து காலையில உடனடியாக இந்த 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 அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணணும், பத்திரிகையாளர்கள்ட்ட அறிவிக்கணும் அப்படின்ற ஏதோ ஒரு நிர்பந்தம் இருப்பது போல வந்து இது நமக்கு முற்றிலுமாக தெரிகிறது. அந்த இதுதான். ஏன்னா உங்களுக்கு பிரதமர் முன்கூட்டியே வரும்போது 2 முறை வந்திருக்கிறார். 2 முறையும் வந்து இந்த கூட்டணியை வந்து இங்க பாஜகவால அமைக்க முடியவில்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. முதல் முறையாக வரும்போது கூட்டணி கட்சி தலைவர்கள், அதாவது அந்த என் மண் என் மக்கள் யாத்திராக்கு அவர் வரும்போது கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையில் ஏற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவு என்பது தேசிய தலைமை பாஜகவுடைய தேசிய தலைமை பிறப்பித்திருந்துச்சு. பட் அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு காலையில ஜி.கே. வாசன் அவர்கள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து நான் கூட்டணி உறுதி செய்கிறேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. எத்தனை தொகுதி, எந்த தொகுதி அப்படின்ற எந்த விதமான ஒரு ஒரு அறிவிப்பும் இல்லை, எந்த விதமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்படவில்லை. பட் அவங்க வந்து அறிவிச்சுட்டாங்க. அதே போல மற்ற தலைவர்கள்லாம் இணைந்திருந்தாங்க. ஒரு பெரிய கூட்டணியை அமைக்க வேண்டும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய விருப்பமாக இருக்கிறது. பாஜக ஏன் இதை பாஜக ஏன் இதை வந்து தென்னிந்தியாவில செய்கிறது அப்படின்றதுக்கும் வந்து ஒரு சில காரணங்கள் இருக்கு. அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெர்செப்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து வட மாநிலங்கள்ல தான் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. ஸோ வட மாநிலங்கள்ல பாஜக
ஜெயிக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு. பட் தென்னிந்தியாவில் அவங்களால வந்து ஜெயிக்க முடியாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னும் போது அந்த பெர்செப்ஷனை மேனேஜ் பண்றது தான் இப்போ தென்னிந்தியாவில் பெரிய அளவுக்கு வந்து ஆந்திராவா இருக்கட்டும், அல்லது தெலுங்கானாவா இருக்கட்டும், அல்லது கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் தொடர்ந்து வந்து பிரதமர் வந்து அவரு பிரதமர் போறாரு. பிரதமர் சில அரசியல் நடவடிக்கைகளை வந்து செய்கிறார். அதே போல இந்த ரோட் ஷோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு அந்த பெர்செப்ஷனை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது தற்போது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கூட்டணி என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ்ல டிடிபியோட அவங்க கூட்டணி போட்டிருக்காங்க. 6 தொகுதிகளை பெற்று இருக்கிறார்கள். ஆந்திர பிரதேஷ்ல பாஜகவுக்கு ஸ்தாபனமே இல்லாத ஒரு இடம். அங்கேயே 6 தொகுதிகள் அவங்க பெற்று இருக்காங்க அப்படின்னா பாஜக வந்து கூட்டணி கட்சிகள்கிட்ட இருந்து கூடுதலாக இடங்கள் கேட்டு நாங்கள் நிற்க வேண்டும் அப்படின்ற அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறதுனா, அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு தங்களுடைய ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும். இந்த கூட்டணி பலத்தோடெல்லாம் அந்த ஓட் ஷேரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி காட்டும் போது நமக்கு அடுத்த 2026 தேர்தலுக்கு ஒரு எதிர்க்கட்சியாக நாம வளர்ந்திருக்கிறோம் அப்படின்ற அளவுல அந்த பிம்பத்தை கட்டமைக்க முடியும் அப்படின்ற ஒரு 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 தேர்தல் வியூகம் தான். நன்றி ஷபீர். சில குறியீடுகள் முக்கியமான பார்வைகளை தருது அப்படின்றத சொல்லி இருக்கிறீங்க. தகவலுக்கு கருத்துக்களுக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.